2023ல நடந்த ஒரு எக்ஸாமில் உள்ள எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் இது. பார்க்கலாம். பாருங்க, மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது 3ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, காகித பணத்தை வெளியிடுதல். 2வது தொழிற்சாலை உரிமம் வழங்குதல். 3வது அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். ஸோ இந்த ஆர்பிஐ இல்லை இந்த மைய வங்கி அப்படின்றது உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து வங்கியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அதில் வந்து கவர் ஆகும். இப்போ பாருங்கள், மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் அதாவது ஆர்பிஐ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பணிகளில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பண அதிகார அமைப்பு, காகித பண வெளியீடு, வங்கிக்கு உரிமம் வழங்குபவர். அப்போ இவங்க பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைசன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, லைசன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பண வங்கி, வங்கிகளின் வங்கி, கடைநிலை கடன் ஈவோன், தீர்வாக செயல்படுகிறது, அந்நிய செலாவணியினுடைய பாதுகாவலர், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐனுடைய பணிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், காகித பணத்தை வெளியிடுதல் அப்படின்றத பார்த்துருக்கோம். அவங்க தொழிற்சாலைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உரிமம் வந்து வழங்க மாட்டாங்க. ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வங்கிகளுக்கான உரிமங்கள் தான் இவங்க வந்து வழங்குறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து தப்பு. தென் அரசுக்கு வங்கியாக செயல்படுதல், இது வந்து கரெக்டு. இப்போ இன்கேஸ் ஒரு கவர்மெண்ட்டுக்கே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு லோன் வேணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பேங்க் கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, வங்கியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல் மற்றும் 3வது பாயிண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு சரியானது தான் என்னன்றது கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அதான் நல்லா ரீட் பண்ணிக்கணும். சரியானதா தவறானதா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட் அண்டு தேர்டு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட்ஸு. இந்த ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1935 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? 1935 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி இதை எப்போ வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1949 ஜனவரியில் இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு தேசியமயமாக்கப்பட்டது, நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்படி சொன்னாலுமே ஒன்று தான். மத்திய அரசுக்கு சொந்தமாக இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தனியார் அமைப்பு மாதிரி தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆர்பிஐனுடைய முதல் கவர்னர் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கான கேள்வி, ஆர்பிஐனுடைய முதல் கவர்னர் யார் அப்படின்றது. பட் இதில் எக்ஸஸ் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்தியாவினுடைய 13வது பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், அவங்க ஆர்பிஐனுடைய 15வது கவர்னராக இருந்திருப்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்டிருக்க கொஸ்டின், ஆர்பிஐனுடைய முதல் கவர்னர் யார் அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.